சிக்கமநாயக்கன்பட்டி ஊராட்சி கப்பல்பட்டியில் காய் காத்து பூத்து குலுங்கிய புளியமரம். சமத்துவ பொங்கல் வைத்து பொதுமக்கள் வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதி சிக்கமநாயக்கன்பட்டி ஊராட்சி கப்பல்பட்டியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பசுமை நாயக்கர் அர சக்கரபாணி அவர்களின் பொற்கரங்களால் 2 வருடங்களுக்கு முன்பாக நாவல் மரம், வேப்ப மரம், புளியமரம் உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகளை பசுமை புரட்சியின் ஒரு பகுதியாக நட்டு வைத்தார். அந்த வகையில் நடப்பட்ட புளியமரம் தற்போது காய் காத்து பூத்து குலுங்கியது. இதனை கண்ட ஊர் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மர வளர்ப்பு மற்றும் பசுமை சிந்தனையை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது. மேலும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பசுமை நாயகர் அர சக்கரபாணி அவர்களின் பசுமை முயற்சிகளை பாராட்டி அவ்வூர் பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முடிவில் மரங்களை பாதுகாத்து வளர்ப்போம், மரம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்ற உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். மேலும் மரக்கன்றுகள் வளர்ந்து பயனளிக்கும் நிலையை எட்டியுள்ளதை காண்பது அனைவருக்கும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளித்ததாகவும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிக்காமநாயக்கன்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர். குப்புசாமி, தொப்பம்பட்டி வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வேங்கையன், ஊராட்சி செயலர் தங்கராஜ், கிளை செயலாளர் சிவா மற்றும் கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆலமரம் அப்படி சுத்துவீங்களா?